மக்களே, பிஎம் ஸ்ரீ திட்டத்துல இணைவதற்காக விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக தலைமைச் செயலாளருக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சகத்திலிருந்து கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் குய்யோ முறையோன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பவே பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கொண்டு வர போறாங்க, திமுக ஆட்சியில் அதை தடுத்து வச்சிருந்தாங்க, இப்ப ஆட்சி மாறக்கூடிய சூழல் இருக்குது, இந்த சந்தடி சாக்குல இந்த இடைப்பட்ட கேப்ல அந்த திட்டத்தை உள்ள நுழைச்சிடலான்னு மத்திய அரசு பாக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு கட்டமைப்பை உருவாக்க நினைக்கிறாங்க. இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை எந்தெந்த மாநிலங்கள் ஆதரிச்சிருக்கு, எந்தெந்த மாநிலங்கள் எதிர்த்திருக்குது அப்படின்னு பார்த்தா எந்த மாநிலங்களும் எதிர்க்கல. தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இந்த 2 மாநிலங்கள் தான் இதை எதிர்த்து இருக்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க? இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம்னா என்ன? ஒண்ணு இல்லைங்க. பிஎம் ஸ்ரீ திட்டம்ங்கிறது புதிய கல்விக் கொள்கை 2020 அதனுடைய தொடர்ச்சியா நாடு முழுவதும் 14,500 பள்ளிகளை தரம் உயர்த்துவதற்கான திட்டம். அது முதல்ல அந்த பிஎம் ஸ்ரீனா என்ன விரிவாக்கம்? பிரதான் மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, இதுதான் அந்த விரிவாக்கம். உடனே நம்ம வீரமணி ஐயா அவர்கள் உடனே ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. உடனே நம்ம வீரமணி ஐயா கூட அதை கடுமை எதிர்க்கிறாரு. அந்த ஸ்ரீங்கிறது அவங்க பிரச்சனையா? ஸ்ரீங்கிறதுக்கு அர்த்தம் சமஸ்கிருதம் இல்ல, ஸ்கூல் ஃபார் ரைசிங், அதைத்தான் ஸ்ரீன்னு சொல்லி சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு புரியும், புரியாத மாதிரி நடிப்பீங்க, மக்களுக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இதுதான் விஷயம். பள்ளி எடுத்துட்டீங்கன்னா அது என்ன மாதிரியான பள்ளியா இருக்கும்? டிஜிட்டல் வகுப்பறைகள் இருக்கும். ஒரு பள்ளி எடுத்துட்டீங்கன்னா அது என்ன மாதிரி பள்ளி? பசுமை பள்ளி. அந்த பள்ளிகள்ல நிறைய மரங்கள் நட்டிருக்கணும், சூழல் இயற்கையான சூழல் இருக்கணும், அது பசுமை பள்ளி. அடுத்தது பள்ளிக்குள்ள இருக்கக்கூடிய வகுப்பறைகள், அது டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கணும், டிஜிட்டல் வகுப்பறைகள் இருக்கணும். மாணவர்களுக்கு திறன் மேம்பாடோட கூடிய கல்வியா இருக்கணும். ஒரு மாணவன் தொழிற்கல்வி படிக்கிறான் அப்படின்னா அந்த தொழிற்கல்வி தியரிட்டிக்கலா மட்டும் இருக்கக்கூடாது, பிராக்டிக்கலாவும் இருக்கணும். அவன் ஒரு பிளம்பர் ஆகணும், ஒரு எலக்ட்ரீசியன் ஆகணும் அப்படின்னா அதற்கான லேப் இருக்கும். அதுவும் நவீன முறையில் கட்டமைக்கப்பட்ட அந்த லேப் இருக்கும். ஒரு விஷயத்துல ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஃபியூச்சர் அதை தேர்ந்தெடுக்கிறான்னா அதற்கான லேப், ஆய்வகங்கள் அது கட்டமைக்கப்பட்டு இருக்கும். இப்படி தரமான கல்வி கொடுப்பான். இந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட்ல இருக்கக்கூடிய ரூம்ஸ்ல என்ன மாதிரி இருக்கு? அங்க நல்ல காற்றோட்ட வசதி இருக்கும். நம்ம அரசு கட்டடங்கள் இப்ப புதுசா நிறைய கட்டி வச்சிருக்காங்க, ஆனா முறையா பராமரிக்கப்படுதா? இன்று பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமா அப்படின்னா அது இருக்காது. ஒரு கழிப்பிடம் கூட சுத்தம் வச்சிருக்க மாட்டாங்க. நிறைய கழிப்பிடங்கள்ல பாத்தீங்கன்னா மாணவர்கள் சிறுநீருக்கு அடிக்கக்கூடிய இயற்கை உபாதைக்கு போகக்கூடிய இடம் அவ்வளவு நாரி கிடக்கும். அதைய கட்டுப்படுத்தி வச்சு வீட்டுக்கு இயற்கை உபாதையை கழிக்கக்கூடிய ஒரு சூழல் கூட நிறைய பள்ளிகள் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரியான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மாத்தி நவீன முறையில ஒரு தனியார் பள்ளிக்கு நிகரா உலகத்தரத்துல கட்டடங்களும் சரி கல்வியும் சரி உலகத்தரத்துல இருக்கிறதா தரம் உயர்த்துறது தான் இந்த பிஎம் ஸ்ரீயுடைய திட்டம். 1100க்கும் மேற்பட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளை தரம் உயர்த்துறாங்க. அப்போ இதை தரம் உயர்த்தினா என்ன ஆகும்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவன் அதுல பயன்பெறுவான். இதை எப்படி தடுத்தாங்க? அப்ப இதை என்ன பண்றது? பிரைவேட் ஸ்கூல்ல இதனால அடி வாங்கும். பிரைவேட் ஸ்கூலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கடந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க? ஏதாவது ஒரு நொண்டி காரணம் சொல்றது. அது என்ன மாதிரி நொண்டி காரணம்? மும்மொழி கொள்கை, இந்திய திணிக்கிறாங்க, சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி போலியான ஒரு தவறான வாதத்தை முன் வச்சு இந்த திட்டத்தை முழுசா நிராகரிச்சாங்க. கிட்டத்தட்ட முதல்ல என்ன பண்ணாங்க? இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் தெரிவிச்சு கையெழுத்து போட்டு ஒரு குறிப்பிட்ட நிதியும் வாங்கினதுக்கு அப்புறம் இதை இல்ல நாங்க வரமாட்டோம். ஏன்? இங்க இருக்கக்கூடிய தனியார் கல்வி நிறுவனங்கள், இங்க இருக்கக்கூடிய அரசியல் காரணங்களுக்காக அதை மறுத்தேன்னு சொல்லி சொன்னாங்க. கடந்த ஆட்சியாளர்கள் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை எதிர்த்ததற்கான காரணம் என்ன? அவங்க சொன்னது, நாங்க இருமொழி கொள்கையோடு இருக்கிறோம், ஆனா இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் மும்மொழி கொள்கையை கொண்டுட்டு வருது, அதனாலதான் எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏங்கய்யா, இருமொழி கொள்கை தமிழ் மற்றும் ஆங்கிலம் இது நம்மளுடைய கொள்கைங்கிறீங்க, இது எங்கெங்கெல்லாம் செயல்படுத்தப்படுது? முதல்ல உங்க ஆட்சியாளர்கள் இருந்தீங்களே, அவங்களுடைய பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் அது செயல்படுத்தப்படுதா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்க. 3வது மொழியை நான் விடமாட்டேங்கிறீங்க, 3வது மொழியை இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா இந்த கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 3வது மொழியா உங்களுக்கு விருப்பமான
தெலுங்கு, இப்ப தமிழ்நாட்டுல நிறைய தெலுங்கு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ கன்னடம் பேசக்கூடிய, மலையாளம் பேசக்கூடிய, தெலுங்கு பேசக்கூடிய மாணவர்கள் அதை படிக்க எழுத வாய்ப்பு கொடுக்கிறது தான் இந்த மும்மொழி கொள்கை. அது ஆகாதுன்னு நீங்க மறுக்கிறீங்க. எதனுடைய பேர்ல? இந்தி திணிப்புங்கிற பேர்ல. இந்தி யாருக்கு திணிக்கிறேன்னு சொன்னாங்க? மூன்றாவது மொழியை ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு தானே சொன்னாங்க, இந்தி மொழின்னு சொன்னாங்களா? அப்ப இத திட்டமிட்டு அரசியல் காரணத்துக்காக கடந்த ஆட்சியாளர்கள் இதைய இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. இந்த முறை அடுத்த கல்வி ஆண்டினுடைய தொடக்கம் அப்படிங்கிறதுனால மத்திய கல்வி அமைச்சகத்திலிருந்து நம்முடைய தலைமைச் செயலருக்கு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்காங்க. இந்த PM ஸ்ரீ திட்டத்துல இணையணும், அதுக்கு உடனே முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த PM ஸ்ரீ திட்டத்துல இணைஞ்சா மத்திய அரசு 60% பங்கும், மாநில அரசு 40% பங்கும். அப்போ மத்திய அரசினுடைய பங்குன்னு சொல்லி 3500 கோடி ரூபாய் நமக்கு வரும். கல்வியில மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த முடியும். மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு விரைந்து ஒரு சரியான முடிவெடுக்கணும். இந்த அரசியல் காரணங்களுக்காக இந்த ஊடகங்கள் கட்டமைக்கக்கூடிய அந்த நரேட்டிவ், அதற்காக இசையாமல் மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அதற்கான சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று இந்து இளைஞர் முன்னணி வலியுறுத்துகிறது.